ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே தை மாசத்துல தான் கன்னியாட்டம் வைப்பாங்க. இந்த மாசம் தை போய் மாசியில வச்சுட்டாங்க. வீட்டுக்கு 200 500 வரைக்கும் வசூல் போட்டிருந்தாங்க. காலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் கிளம்பி கோவிலுக்கு போயாச்சு. ஜனங்க எல்லாரும் வந்த பிறகு கன்னி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கன்னிக்கும் ஒரு பாட்டு சொல்லி அழைக்கிறதுக்குள்ள பப்பக்காரங்களுக்கு தொண்டையே வத்தி போயிடும். அந்த அளவுக்கு பாட்டு பாடுவாங்க. ஒரு பாட்டுக்கு ஒரு கன்னி வருமா, அந்த கன்னி இன்னொரு கன்னியை கூப்பிடும். அப்படிதான் ஒரு கன்னியா ஆடுவாங்க. இதுல ஹைலைட்டே பாத்தீங்கன்னா சாட்டைக்காரன் இருக்காரு இல்லையா, அவங்க கையில இருக்கிற அந்த சாட்டையை புடுங்கிறது தான் கன்னிக்கு வேலையா இருக்கும். ஏன்னா சாட்டையாலேயே அடிப்பாராச்சா, அதனால பயப்படுவாங்க. எப்படியோ 5 கன்னி வரைக்கும் முக்கிய முளறி கூப்பிட்டுட்டாரு. மீதி 2 கன்னிக்கு வரவே இல்லை அவ்வளவு சீக்கிரம். அதுவும் கடைசியா ஒரு குட்டி கன்னி இருந்துச்சு பாருங்க, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா சின்ன பிள்ளை. அது கண்ணை திறந்துகிட்டு சிரிக்குது எல்லாரையும் பார்த்து. அப்புறம் எல்லாரும் கண்ணை மூடி சாமியை கும்பிடணும்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த குட்டி பாப்பா உடம்புலயே கன்னி வந்துட்டாங்க. அவ்வளவு கியூட்டா ஆடிட்டு இருந்தாங்க, பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. சாட்டைக்காரருக்கு முதல்ல சாமி வந்துருச்சு. அப்புறம் அக்னிக்கு சாமி வர வச்சாங்க, அதுவும் வந்துருச்சு. அம்மன் இருக்கு இல்லையா, கரக தூக்குறவங்க, அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வரவே இல்லை. அப்புறம் ஒரு வழியா சாமி வந்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாமியை சுத்தி வந்துட்டு குளத்தாங்கரைக்கு கிளம்பி கன்னியை விட போயாச்சு. இருந்து ரொம்ப தூரம் தான், ஆனா பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டோம். அப்புறம் குளத்தாங்கரைக்கு போய் சேர்ந்தாச்சு. இங்க எப்படி கன்னி அழைச்சாங்களோ அதே மாதிரியே குளத்தாங்கரையிலயும் கன்னி அழைப்பாங்க. அங்க கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லா கன்னிக்கும் சாமி வந்துருச்சு. 7 கன்னிக்கு 7 மண்ணு உருண்டை அங்க பிடிச்சு வைப்பாங்க குளத்தங்கரையில. எல்லாரும் சாமி அழைச்சு வந்த பிறகு சாட்டைக்காரர்கிட்ட ஒரு கன்னியும் 3 அடி வாங்கணும். கரகாட்டக்காரங்க, அக்னி எல்லாருமே வாங்குவாங்க. எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நேரா குளத்துல போய் குளிச்சிருவாங்க. கரகெல்லாம் ஜோடிச்சிருந்தாங்க இல்லையா, அப்படியே கரகத்தோடயே போய் குளத்துல இறங்கிடுவாங்க. அப்புறம் என்னங்க, எல்லாரும் ஜாலியா கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வண்டியில வர்றவங்க வண்டியில வந்துருவோம், நடந்து வர்றவங்க நடந்து வருவாங்க. அப்புறம் கோவிலுக்கு போய் சாமிக்கு ஒரு தீபாரதனை காட்டிட்டு மாவளுக்கு சட்டி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. வெஜிடபிள் பிரியாணி போட்டிருந்தாங்க எல்லாருக்கும் அன்னதானமா. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிராமத்துல இது போல நடக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்க.